கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அரசு நிவாரணத்துடன் பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் உரிய இழப்பீட்டையும் பெற்றுத்தர வேண்டும். விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை அனுப்பி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். திறமையற்ற திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கனமழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை வேளாண் துறை மூலம் ஆய்வு செய்து ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும். மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீரை உடனடியாக அகற்றிடவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விடியா திமுக அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடங்கியது. அரசு பேருந்துகளின் இயக்கம் படிப்படியாக குறைக்கப்பட்டு இன்று நள்ளிரவு முதல் பேருந்துகள் ஓடாது என தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பேருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதி. தொலைதூரங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் முறையாக இயக்கப்படாததால் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசின் பிடிவாதத்தால் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வதில் சிக்கல். விடியா ஆட்சியில் பொங்கல் கொண்டாட்டமே கேள்விக்குறியாகிவிட்டதாக மக்கள் ஆதங்கம். தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை ஏற்காமல் பொங்கலுக்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என அரசு தரப்பு பதில். வேலை நிறுத்த போராட்டம் நடத்தும் சூழலுக்கு அரசு தள்ளிவிட்டதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் விளக்கம். அமைச்சர் சிவசங்கரின் ஆணவ பேச்சால் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அதிருப்தி. போக்குவரத்து தொழிலாளர்களை இரண்டாம் தர குடிமக்களாக திமுக அரசு பார்ப்பதாக CITU தொழிற்சங்கமே குற்றச்சாட்டு. 6 கோரிக்கைகளை ஒன்றாக குறைத்தும் ஏற்க அரசு மறுத்துவிட்டது. அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் எந்த பொதுத்துறை தொழிலாளிகளுக்கும் நடக்காத அநீதியை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு திமுக அரசு இழைத்து வருகிறது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடும் சாடல். வேலை நிறுத்தத்தால் நாளை முதல் 100% அரசு பேருந்துகள் ஓடாது. அண்ணா தொழிற்சங்கம் உட்பட 30 தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. போக்குவரத்து தொழிற்சங்கங்களை மீண்டும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் குறைந்தபட்ச கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். விடியா அரசு வீராப்பை காட்டக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். செவ்வாய்க்கிழமை காலை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் தலைமையில் தலைமைக் கழகத்தில் நடைபெறுகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், குமரியில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொசஸ்தலை ஆற்றில் 1000 கன அடி உபரி நீர் திறப்பு. டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். நாகை அருகே சக்கமங்கலத்தில் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் 30,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். நிர்வாக திறனற்ற விடியா ஆட்சியில் விவசாயிகள் வேதனையில் உள்ள நிலையில் மழையால் நெற்பயிர்கள் மூழ்கியதால் மேலும் வேதனை. சீர்காழியில் வெளுத்து வாங்கும் மழையால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள் புகுந்த மழைநீர். கோயிலுக்குள் மழைநீர் நுழைந்ததால் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் அவதி. திருவாரூரில் கனமழையால் விஜயபுரம் அரசு தாய்சேய் நல மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர்.
சிகிச்சை பெற்று வந்த 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் அவசரமாக வேறு மருத்துவமனைக்கு மாற்றம். சீர்காழியில் வெளுத்து வாங்கிய மழையால் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழைநீர். நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததே பாதிப்புக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும் மழையால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. சிறுவாடி கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி. கனமழையால் மரக்காணத்தில் உள்ள பூமீஸ்வரர் கோயிலில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீர். பழமையான கோயில்களை பராமரிப்பதில் அறநிலையத்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் மின்சார கோளாறால் அரை மணி நேரம் லிப்டில் சிக்கி தவித்த பயணிகள். முதல் நாள் எஸ்கலேட்டர் பழுது, தற்போது லிப்ட் கோளாறால் கேள்விக்குறியாகும் பயணிகளின் பாதுகாப்பு. சென்னையில் பெய்த மழையால் நந்தனம் மைதானத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமானதால் புத்தக காட்சிக்கு இன்று விடுமுறை. புத்தக காட்சிக்கு கூட விடியா திமுக அரசு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளாதா அவலம். உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நச்சுக்கள் வீராணம் ஏரியில் அதிக அளவில் உள்ளதாக பகீர் தகவல். சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் மாநில கல்லூரி இணைந்து நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி. பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளின் விடுதலையை எதிர்த்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததுதான். நிவாரணங்களை வழங்க குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு.